ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாசிகன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டெலிவிஷன் சீரிஸோட ரிவ்யூ. சீரிஸோட நேம் அயன் ஹார்ட். இது ஒரு மார்வல் பேஸ்டு சூப்பர் ஹீரோ சீரிஸ். இந்த சீரிஸில் மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடும் 40 to 60 மினிட்ஸ் ஓடக்கூடியது. இந்த சீரிஸோட ஸ்டோரி என்ன, இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சீரிஸோட ஸ்டோரி பிளாக் பேந்தர் வக்காண்டா ஃபாரெவர் படத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் ரீரி வில்லியம்ஸ் MIT யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அயன்மேன் மாரி ஒரு சூட்டை உருவாக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு புதுசாக AI டெக்னாலஜி உருவாக்கணும்ன்றது அவங்களோட எய்ம். அதுக்காக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பண்ணுறதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுது. பட் அவங்களுக்கு எந்த ஃபண்டும் கிடைக்காதனால அவங்க இல்லீகலாக சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதை யூனிவர்சிட்டியில் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோயினை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் ஆன ஹீரோயின் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ரோட்டோடைப் ஷூட்டை எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டியை விட்டு வந்துடுறாங்க. யூனிவர்சிட்டியை விட்டு வெளியில் வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு இப்பயும் பணம் அதிகமாக தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு இருக்க வில்லன் கேங்கோட ஹீரோயின் போய் சேர்றாங்க. அவங்களோட சேர்ந்துட்டு சில திருட்டு வேலைகளில் ஈடுபடுறாங்க. அது மூலம் வர பணத்தை யூஸ் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க நினைச்ச மாரி அந்த ப்ராஜெக்டை முடிச்சாங்களா இல்லையா, வில்லன் கேங்கோட நோக்கம் என்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற சீரீஸ் தான் அயன் ஹார்ட். இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸோட பாசிட்டிவ்னு சொல்லணும்னா இந்த சீரிஸோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான். அதுலேயும் புதுசாக எதுவும் கிடையாது. ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட், எஃபெக்ட் எல்லாம் யூஸ்வலாக MCUல ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் இருந்துச்சு. ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த சீரிஸோட பிரச்சனைகள்னு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸோட ஸ்டோரி அவுட்லைன் தான். ஏன்னா இந்த சீரிஸோட ஸ்டோரி அவுட்லைன் ஆல்ரெடி நம்ம பார்த்து பழகின எவ்வளோ சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்துருக்கோம்ல, அதே பேட்டர்ன் தான். கொஞ்சம் கூட புதுசாக எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த சீரிஸோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த சீரிஸோட பெரிய பிரச்சனை இந்த சீரீஸில் எந்த கேரக்டர்ஸையும் இவங்க ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. ஏன் ஹீரோயினோட கேரக்டர் கூட இவங்க ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க ஏன் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற லெவலுக்கு நமக்குள்ள கேள்வி வருது. ஏன்னா யூஸ்வலாக சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணும், மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணும். இந்த சீரீஸில் அயன் ஹார்ட் ஒன்று கூட அது மாதிரி பண்ணதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அந்த AI டெக்னாலஜி உருவாக்குறது, அந்த சூட்டை ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வேலைகள் தான் பார்க்குறாங்க செல்ஃபிஷாக. அப்புறம் அதுக்கான திருட்டு வேலைகளில் மட்டும்தான் ஈடுபட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் ஒரு சூப்பர் ஹீரோன்னு தெரியல. சரி, அட்லீஸ்ட் கிளைமேக்ஸில் வர எபிசோட்லையாவது ஏதாவது அவங்க நல்லது பண்ணுறாங்களா, இல்லை அடுத்து வர போகிற சீசன்லையாவது அவங்க ஏதாவது ஒரு நல்லது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது லீட் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி அது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் ஷேடோட இருக்க செல்ஃபிஷான ஒரு சூப்பர் ஹீரோ. இதை சூப்பர் ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது, இவங்களும் ஒரு வில்லன் தான் சொல்லணும். அந்தளவு ஒரு ஆப்போசிட்டான அபத்தமான ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சீரீஸில் ஒரு எபிசோட் கூட எனக்கு உருப்படியாக இல்லை. கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி சொல்லணும்னா லாஸ்ட் எபிசோட் தான். அதுலேயும் வில்லன் அவங்க தோக்கடிக்கிற மாரி வர விஷயம் அந்தளவு ஒரு பெருசாக புதுசாக எதுவும் இருக்கிற மாரி இல்லை. யூஸ்வலாக நீங்கள் சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் முடிகிறப்பையும் அடுத்த எபிசோட் நமக்கு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுவாங்க. ஆனால் இந்த சீரீஸில் ஒரு எபிசோட்லேருந்து அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்காக நமக்குள்ள எந்த ஒரு ஆவலும் உருவாகவே இல்லை. கடமைக்கு எபிசோடு ஓடிட்டு இருக்கு, முடிகிறப்பையும் சரி பார்த்தா என்ன பார்க்காத்தி என்ன அப்படிங்கிற லெவலில் தான் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி வில்லன் மாதிரி ஒன்று காட்டுறாங்க, அவருக்கு பேக்கில் ஒரு பெரிய வில்லன் இருக்கிற மாதிரி லாஸ்ட் எபிசோட்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் இந்த 2 வில்லன் கேரக்டரையுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லா எபிசோட்ஸ்லேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம். அப்போ சரி, வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாரி ஏதாவது ஒரு ஃபீலை உருவாக்கி இருக்கலாம். நான் ஹீரோ கேரக்டரை இவங்க ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணல, எங்கே இந்த வில்லன் கேரக்டர் அவங்க ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறது. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்வலில் அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு முன்னாடி எந்த அளவு பெரிய ஹிட்டான படங்கள் கொடுத்தாங்க, எந்த அளவு புதுசாக சூப்பர் ஹிட்டாக கண்டென்ட்டோட படங்கள்லாம் கொடுத்தாங்களோ அந்த லெவலுக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட்கேமுக்கு அப்புறம் அவங்களால கொடுக்க முடியல. அந்தளவு ஸ்ட்ராங்கான சூப்பர் ஹீரோஸே அவங்களால உருவாக்க முடியல. இருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கவங்கலாம் சூப்பர் ஹீரோவா அப்படிங்கிற லெவலுக்கு கேட்குற லெவலுக்கு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரான்சைஸை மெயின்டைன் பண்ண ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸோட ட்ரெய்லர் பார்க்குறப்பே எனக்கு ஒன்றும் பெருசாக இம்ப்ரெசிவாலாம் இல்லை. சரி, சீரீஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா
ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பல் தான். எந்த எபிசோடும் நல்லாவே இல்லை. புதுசாக அயன் ஹார்ட்டுக்குன்னு ஏதாவது தனித்துவமாக ஏதாவது ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் எந்த ஒரு சீனும் இல்லவே இல்லை. இது வரைக்கும் எம்சியூல ரிலீஸ் ஆன சீரீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரேங்க் பண்ணீங்கன்னா இந்த சீரீஸ் தான் லாஸ்ட் இடம் பிடிக்கும். அந்த அளவு அவுடேட்டடாக சுமாரான சீரீஸை தான் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த சீரீஸை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.